பன் அல்வா தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடைக்காது. சௌராஷ்டிரா மட்டும் தான் பன் அல்வா பண்ணுவாங்க. மதுரையில மட்டும் தான் கிடைக்குது. பன் அல்வா பண்றதுக்கு 2 பன் எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வறுத்து நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இதே நெய்ல பார்த்தீங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சிருக்க பன்னை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்து பார்க்கும்போது ரஸ்க் மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். இந்த அளவு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் சூடா இருக்கிற 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கெட்டியா ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் பால் சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா 1/2 கப் தட்டின கருப்பட்டியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கிளற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரியை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பன் அல்வா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.